ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட், ரொம்ப டேஸ்டான பன்னீர் புலாவ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எண்ணெயை நல்லா காய வச்சு ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் 3 போட்டுக்கலாம். டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 சேர்ந்து கொஞ்சம் நரன்னு மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கணுன்னே இந்த விழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனோடனே 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் ஒயிட்டாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் தக்காளிக்கு பதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அளவு உப்பு, 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா களைஞ்சு 2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதில் நான் அந்த மிக்சியை அலசி அந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி கரைஞ்ச உடனே இப்போ நான் ஓப்பன் மெத்தடில் குக் பண்ணுறதுனால 1 கப்புக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு வேளை குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஓப்பன் மெத்தடில் குக் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுனால நான் 2 டம்ளர் வச்சுருக்கேன். இப்போது தண்ணி, கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழைகள் இதில் போட்டுக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே இதை நல்ல நிதானமான தீயில வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி ஒரு குழியான தட்டு எடுத்துக்கோங்க. இதில் 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. மேலே நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லாவும் சீக்கிரம் வெந்து கிடைக்கும் நமக்கு. பன்னீரை கட் பண்ணி 1/2 அன் ஹவர் முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோம்னா நல்லா அது சாஃப்டாகி கிடைக்கும் நமக்கு. தோசைக்கெல்லாம் நல்லா காய வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சதும் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த பன்னீர் துண்டுகளை நல்லா அந்த தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி செய்தோம்னா பன்னீர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் அப்படியே இந்த பிரியாணியில் கூட நம்ம போடலாம், இல்லை புலாவில் கூட போடலாம். அதை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் நம்ம ஆல்ரெடி மிளகாய் போட்டிருக்கோங்க அப்படிங்கிறதுனால. ஸோ கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை கரம் மசாலா தூள். ஸோ இப்போ இதையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகி நல்லா அந்த ப்ரௌனாக ஆகிற வரைக்கும், லேசாக ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்படி நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான தீயிலேயே இருக்கட்டும். மெதுவாக அந்த ரோஸ்ட் ஆனிச்சுன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசாலா சாமான்கள் கரியாமையும் இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா சூடாகிறது தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை திறந்து பார்ப்போம். நம்ம இந்த பாருங்கள், 10 நிமிஷத்தில் அழகாக வெந்து ரெடியாக இருக்கு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த ரெடியான பன்னீர் புலாவோட ரைஸை நம்ம எடுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டிக்கலாம். அப்போ இது மேற்கொண்டு சாதம் உடையாமையும் இருக்கும், ரொம்ப குக் ஆகாமையும் இருக்கும். கரெக்டான பக்குவத்தில் நமக்கு உதிராக சாதம் கிடைக்கும். இதை லைட்டாக அப்படி அந்த சாதம் உடையாத அளவுக்கு அப்படி லைட்டாக பரப்பி விட்டுடுங்க. இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த பன்னீரை அப்பப்போ திருப்பி போட்டுட்ருங்க. நல்லா இதாகிற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்ல ரோஸ்ட் ஆகிற வரைக்கும். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் நல்ல சாந்து கிடைக்கும் நமக்கு. ஒரு சிட்டிகை போட்டால் போதும். மாதிரி 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக வெந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம இந்த புலாவில் போட்டுடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எழுதி அனுப்புங்க.
இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு குருமா இல்லாட்டி தயிர் ரைத்தா ரெண்டுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து இதோட மஷ்ரூம் குருமா பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தயிர் ரைத்தாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு இதோட ரெசிபி எல்லாமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க.